வணக்கம். இந்த கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவருக்கு இந்த 2.5 மாத குழந்தை ஒன்று உள்ளது. இந்த குழந்தைக்கு கடந்த புதன்கிழமை கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தரவிளை பகுதியில் அமைந்திருக்கிற நகர ஆரம்ப சுகாதார நிலையத்துல வழக்கமா போடக்கூடிய தடுப்பூசி ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த குழந்தைக்கு காய்ச்சல் வராம இருக்கிறதுக்காக பாரஸ்டமால் பீடியாட்ரிக் ஓரல்னு கூட சொல்லப்படுற அந்த சிறப்பு 150 மில்லி கிராம் அளவுள்ள சிறப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்து ஆரம்ப சுகாதாரத்துல பணிபுரியும் செவிலியர் கொடுத்ததாக கூறப்படுது. வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த குழந்தைக்கு இந்த பெற்றோர்கள் காய்ச்சல் இருந்ததால கடந்த 11ஆம் தேதி குழந்தைக்கு பாரஸ்டமால் சிறப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக அந்த குழந்தைக்கு உதட்டுல வீக்கம் ஏற்பட்டு ஒவ்வாமை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அந்த குழந்தைய அன்னைக்கு இரவே தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில காலாவதியான பாரஸ்டமால் சிறப்பு கொடுத்ததாலதான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இது தொடர்பா மாநகராட்சி மாநகர நல அலுவலரான கௌரி சரவணனை தொடர்பு கொண்டு நம்ம விளக்கம் கேட்டபோது குற்றச்சாட்டு முழுவதும் பொய் அப்படின்னும் குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான டானிக்கை கொடுத்ததுனாலதான் இந்த ஒவ்வாமை ஏற்பட்டதாகவும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மேலும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பட்டு வரக்கூடிய அந்த குழந்தைக்கு தற்போது உடல் நலம் மிக சரியா இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.